ஏக்கா ஆரஞ்சு பாவாடை அக்கா கொஞ்சம் தள்ள முடியுமா? ஏக்கா என்ன எதுக்கு இப்ப தள்ளுற? நீங்க தானே தள்ள சொன்னீங்க. தள்ளி போங்கன்னு சொன்னக்கா. ஓ அப்படியா? ஆமா ஆரஞ்சு பாவாடை அக்கா. உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேரு சீமா. என்னக்கா பேரு இது? சீமா சீமாருன்னு. சீமாரா அப்படின்னா என்ன? ஏக்கா சீமார்னா க்ரூம் ஸ்டிக். க்ரூம் ஸ்டிக்கா அப்படின்னா என்ன? க்ரூம் ஸ்டிக் தாக்க க்ரூம் ஸ்டிக். குரூமா? குரூம்னா என்ன? குரூம்னா அந்த தரையெல்லாம் பெருக்குவாங்கல்ல அதான். என்ன பெருக்குவாங்க? ஏமா தாயே உன் கூட பேச முடியாது, தள்ளுமா நான் போறேன். என்ன இந்த அக்கா சொல்லாமையே போறாங்க? நேற்று அக்கா என்ன ஆரஞ்சு பாவாடா அக்கா? சொல்லிட்டு போங்க. என்னக்கா சொல்றது? க்ரூம் ஸ்டிக்னா என்ன? க்ரூம் ஸ்டிக்னா என்னன்னு? க்ரூம் ஸ்டிக்னா க்ரூம் ஸ்டிக் தாமா. சரி நான் போயிட்டு வர ஆரஞ்சு பாவாடை அக்கா. இப்படி ஒரு இங்கிலீஷ் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஒருவேளை இது பிரிட்டிஷ் இங்கிலீஷா இருக்குமோ? என்ன பத்திரகாளி அக்கா உக்காந்தாச்சா? ஆமாமா, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு, சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட்டாச்சு. இனி என்ன வேலை? இந்த மாதிரி வந்து உட்கார்ந்து 4 பேர்த்துக்கிட்ட நியாயம் பேசுறது தானே. ஆமாக்கா, அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? இந்த பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டுல இருந்தாலே ஏதாவது செஞ்சு கொடுமான்னு சொல்லி தொல்லை பண்ண வேண்டியது. அதான் இந்த மாதிரி வந்து 4 மனுஷன் மக்கள்கிட்டயாவது பேசலாம்னு உட்கார்ந்தாச்சு. ஏம்மா என்னாச்சு? அதை ஏன்க்கா கேக்குறீங்க? டெய்லி பஜ்ஜி போண்டா போட்டு கொடுமா, அது போட்டு கொடுமா, அது இந்த யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு அது செஞ்சு கொடுமா, பிரெட் அல்வா செஞ்சு கொடு, பிரெட் பஜ்ஜி செஞ்சு கொடுன்னு டெய்லி தொந்தரவு பண்றதுதான். சரி உமா, அப்ப நம்ம வீட்டுல தான் இருக்கிற பிள்ளைகளும் வீட்டுல தான் இருக்குது பாவம். இந்த வெயிலே மழையிலே வெளியிலே போக முடியாது, வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. அப்புறம் திங்கிறக்கா ஏதாவது இருந்தாதான் ஆகும். வீட்டுல தான் இருக்கிறாங்கக்கா. சரி இப்ப பிரெட் பஜ்ஜி கேட்கறாங்களா, சரி செய்யலாம். அதுக்கு ஏதாவது ஒரு மாவை கலக்கலாம், பிரெட்டை அறுத்து தரலாம், அப்படிலாம் கிடையாது. செஞ்சு கொடுமான்னு சொல்லிட்டு போய் பெட் மேலே உட்காந்துட்டு செல்ல பார்க்க வேண்டியது. எல்லா வேலையும் நம்ம தான் செஞ்சு கையில் கொண்டு வந்து கொடுக்கணும். அது கூட வாங்கிக்குமான்னு வரமாட்டாளுவோம். சரி சரி விடு, லீவு தானே, பார்த்துட்டு விடு. வீட்டுக்கு வேற போகணும். ஐ பத்ரகாளி அக்கா. என்ன நடுவாளி, கல்யாணம் ஆன அன்னைக்கு பார்த்தது, இப்பதான் பார்க்குறேன். போய் அக்கா வீட்டுக்கு போவோம் அப்படிலாம் ஒன்றும் நினைப்பில்லையோ? யாரு நடுவாளியா? வா வா புது பொண்ணு. நான் புது பொண்ணெல்லாம் இல்லை இழுவக்கா, நான் எப்பவுமே பழைய பொண்ணு தான். ஏம்மா தாயே, உங்களோட பேச முடியாதம்மா. சரி சரி நடுவாளி வந்து உட்கார் வா. உட்காரலாம்க்கா. இந்த மாமியார் வேற மத்தியானம் சாப்பாடு செய்யணும், அதுக்கு நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு வேற சொல்லிச்சு. அதுக்கு வேற போகணும், அதான். சரி சரி போ போ, போய் என்ன வேணுங்கிறத காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுக்கணும்னா கட் பண்ணி கொடு. கீதா அவளே பெரிய வில்லி, உனக்கு சமைக்க தெரியாதுன்னு அவளுக்கு இன்னும் தெரியாது. ஆனா ஏதாவது காய்கறிக்கான கட் பண்ணி கொடுத்து அப்படியே வீட்டெல்லாம் கூட்டி பாத்திரத்தெல்லாம் கழுவி இந்த வேலையெல்லாம் செஞ்சினாலே போதும், அவளே சமைச்சிருவா. அதான்க்கா மாமியார் சொல்லுது, காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கணுமாம்மா. 3 மணிக்கு எந்திரிச்சு வீடியெல்லாம் கூட்டிட்டு எல்லாத்துக்கும் காப்பி தண்ணி போட்டு கொடுக்கணுமாமாக்கா. சரி போட்டு கூட என்ன பண்றது? அம்மா வீட்டுல இப்படியே ஜாலியா இருந்துட்டேன், எல்லா வேலையும் அம்மா கிட்டே தள்ளிட்டு அப்படியே சகவாசியா இருந்துட்டேன். இப்ப என்ன பண்றது? மாமியார் வீட்டுக்கு வந்து அப்படிலாம் இருக்க முடியுமா? என்னக்கா நீங்களும் இப்படி சொல்றீங்க? ஆமா நடுவாளி, இது நீயா தேடிட்ட வாழ்க்கை தான். அப்புறம் மாமியார் கிட்ட ஏதாவது சண்டை போட்டாலும் துரைக்கு பிடிக்காதுச்சு. சரி அப்படியே ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே ஓட்டு, அதுக்கப்புறம் மாமியாரை நைஸ் பிடிச்சி வச்சிட்டீன்னு வச்சுக்கோ, உன்னை அப்படியெல்லாம் எந்திரிக்க சொல்லாது. அதெல்லாம் கீதாவை பத்தி தெரியும், நல்ல உள்ளதான். ஆமா போங்கக்கா, அந்த அம்மாக்கு நீங்க தான் அவார்ட் கொடுக்கணும். சரி காலை சமையல்லாம் செஞ்சியா? என்ன சாப்பிட்ட? நான் ஒன்றும் செய்யல. காலையில நான் ஒரு 9 மணிக்கு தான் எந்திரிச்சேன். நடுவாளி என்ன சொல்ற, 9 மணி மட்டும் தூங்கியா? ஆமாக்கா, நேற்று ரிசப்ஷன் வச்சதுல நின்று கால் வலிச்சுது, அதான் நல்லா தூங்கிட்டேன். நடுவாளி அத்தனை நேரம் மட்டும் தானே தூங்கிட்டு இருக்காத, கீதா பொல்லாதவ. ஏதாவது அத்தனை நேரம் மட்டும் இனிமேல தூங்குன உங்க அம்மா வீட்டுக்கே அடிச்சு துரத்தி விட்டுருவா பார்த்துக்க. ஆமா நடுவாளி, அவெல்லாம் சரியான ஆளு பார்த்துக்க. அவகிட்ட எல்லாம் காலம் தள்ளணும்னா அவ காலமிக்கி விட்டுதான் காலம் தள்ளணும். என்ன சொல்லி பயமுறுத்துறீங்க? அதனால அவ சொல்ற மாதிரி நீ 3 மணிக்கெல்லாம் எந்திரிக்க வேண்டாம், 5 மணிக்கு எந்திரி போதும். 5 மணிக்கு எந்திரிச்சு அவ என்ன சொல்றாளோ அந்த வேலையெல்லாம் அப்படியே மெதுவா அப்படியே செஞ்சு வச்சிரு. சமையல் அவ பாத்துக்கிட்டு நீ அப்படியே காய்கறி மட்டும் அப்படியே நறுக்கி கொடுத்து அப்படியே நைஸா வச்சு பழகு. உனக்கு தெரியாததா என்ன? என்னக்கா நீங்க இப்படி சொல்றீங்க? அந்த மாதிரி எல்லாம் கீதாவை ஏமாத்த முடியாது. இக்கா என்னக்கா 2 பேரும் இப்படி பயமுறுத்துறீங்க? இங்க பாரு நெடுவாளி, உங்ககிட்ட நல்ல சாமர்த்தியம் இருக்குது, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான். நீ போய் அவ சொன்ன வேலையை மட்டும் அப்படியே நைஸா செய்ய. அத்தை அத்தைன்ட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அவளாம் நல்லா உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டான். ஆமா ஆமா
அவளை 2 வார்த்தை புகழ்ந்து பேசுனேன்னு வைய, அவ நீ என்ன சொன்னாலும் கேப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அம்மா வீட்டுல ஒரு வேலையும் பழகாம ஒரு வேலை செய்யாம அப்படியே ஊர்ல சுத்திட்டு கடந்தாச்சு. இதுக்கு மேலேயும் இப்படி பண்ணிட்டு இருக்க முடியாது நெடுவாளி. நீ ஏதாவது ஒரு வேலை செஞ்சு எல்லாம் பொழப்புத்தனம் பண்ணதான் பார்க்கணும். நீ பாட்டுக்கு இப்படி இருக்காத. இப்படி இருந்தன்னா அவ 2-3 நாள்லயே உன்னை அடிச்சு துரத்திடுவான் அம்மா வீட்டுக்கு. இனிமே எல்லாம் நீ உடம்ப வளைச்சு வேலை செஞ்சுட்டு தான் ஆகணும். பாரு, என்னாலதான் எந்த வேலையும் செய்ய முடியல. குனிஞ்சு அங்க வலிக்குது, நிமிந்தா இங்க வலிக்குது அப்படின்னு தைலத்தை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறேன். உனக்கெல்லாம் என்ன குச்சி மாதிரி தான் இருக்கிறேன். வளைஞ்சு நெளிஞ்சு எல்லா வேலையும் செஞ்சு பழகு நெடுவாளி. என்னமோ நீங்களும் சொல்றீங்க, நானும் கேட்குறேன். சரி, காலையில என்ன சமைச்ச? அதை ஏன் கேட்குறீங்க இழுவாக்கா? நான் சமைக்கல. மாமியார் தான் காலையில் கொண்டு வந்து காப்பி கொடுத்துட்டு பூரி செஞ்சுருக்கிறமான்னு சொல்லிச்சு. ஐயோ, நம்மளுக்கு பிடிச்ச பூரியாச்சே, சரி போய் நல்லா வெளுத்து கட்டுவோன்னு போய் உட்காந்தா 3 பூரியை கொண்டு வந்து கொடுக்குதுக்கா. இது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்க. அடிப்பாய் மகளே, கீதாவே பொல்லாதவ. அவ உனக்கு பூரி சுட்டு கொடுத்ததே பெருசு. இதுல 3 பூரி உனக்கு பத்தாதடி? ஏக்கா, எங்கள் வீட்டெல்லாம் நான் 3 பூரியைத்தான் ஸ்நாக்ஸ் டைமுக்கு சாப்பிடுவேன், உங்களுக்கு தெரியும்ல. ஆனா நெடுவாளி, நீ எத்தனை தின்னாலும் உனக்கு மட்டும் உடம்பு வர மாட்டேங்குது. அதுதான் எப்படின்னு தெரியல. அதெல்லாம் கோடியில் ஒருத்தருக்கு தான் அப்படி வரும் இழுவக்கா. நீ கோடியில ஒருத்தி இல்லடி, கேடியில ஒருத்தி. சரி சரி, பேசினதெல்லாம் போது, போய் வீட்டு வேலையை பாரு. பார்க்க வேண்டியதுதான். எங்கள் அம்மா என்ன தங்க தட்டில் வச்சு தாங்கினாங்க. உட்காந்த இடத்துல சோறு தண்ணி ஸ்நாக்ஸு எல்லாம் வந்தது. இப்போ நான் போய் எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு நாளைக்கே சலிச்சுக்கிட்டா எப்படி நெடுவாளி? இன்னும் எத்தனையோ இருக்குது. இழுவ, நீ எத்தனையோ இருக்குதுன்னு ரொம்ப இழுத்து சொல்லும் போதே எனக்கே இழுக்குது. சரி, நான் போகிறேன். இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா நீங்களே என்னை ஏதாவது சொல்லி பயமுறுத்தி விட்டுடுவீங்க. நான் போய் அதுக்கு எங்கள் மாமியாருக்கே வேலை செஞ்சு கொடுக்குறேன். வீட்டுக்கு போ நெடுவாளி, நான் மத்தியானத்துக்கு மேல வரேன் உங்க வீட்டுக்கு, சரியா? சரிக்கா, வாங்க. இப்ப சாப்பிட்டியா? அதான் சொன்னேன்லக்கா, 3 பூரி சாப்பிட்டேன்னு. நல்லா வச்சிருந்தாளா? அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுக்கா. சூப்பராக எங்கள் அம்மா வைக்கிற மாதிரியே இருந்தது. ஆனால் என்ன, பத்ததான் இல்லை. உன் வீட்டுக்காரருக்கு? வீட்டுக்காரருக்கு இப்போதாக்கா கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். சரி சரி, சீக்கிரம் போய் வீட்டு வேலையை பார்ப்போம். சரிக்கா.